உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் நான் வெங்கடேஷ். சென்னை புழல் சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த ராம்குமார் உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்வதில் தாமதம். சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் நீதித்துறை நடுவர் தமிழ்ச்செல்வி விசாரணை. புழல் சிறையில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டதாக தகவல். பிரேத பரிசோதனை செய்ய தடயவியல் துறை தலைவர் செல்வகுமார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைப்பு. ராம்குமார் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்த பெற்றோர் ஒப்புதல் அளிக்க மறுப்பு. தங்கள் தரப்பு மருத்துவரையும் பிரேத பரிசோதனை குழுவில் அனுமதிக்க கோரிக்கை. ராம்குமார் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதால் பிரேத பரிசோதனைக்கு பெற்றோர் மறுப்பு என தகவல். ராம்குமார் உடல் பிரேத பரிசோதனையை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ராம்ராஜ் கோரிக்கை. காவிரி பிரச்சனையை திசை திருப்பவே ராம்குமார் சிறையில் கொலை செய்யப்பட்டதாக ராம்ராஜ் குற்றச்சாட்டு. வழக்கை சிபிஐ விசாரிக்கவும் வலியுறுத்தல். ராம்குமார் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. அவசர வழக்காக விசாரிக்க கோரும் மனுவை ஏற்றது உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை நடைபெறும் எனவும் அறிவிப்பு. தனி நீதிபதி சிவஞானம் மனுவை விசாரிப்பார் எனவும் தகவல். ராம்குமார் வழக்கு விசாரணைக்கு பின்னரே பிரேத பரிசோதனை நடத்தப்படும். ராம்குமார் உடல் பிரேத பரிசோதனை குறித்து அரசு விளக்கம். ராம்குமாரின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ராம்குமார் மரணத்தால் சோகத்தில் மூழ்கி மீனாட்சிபுரம். நீதி விசாரணை கோரி உறவினர்கள் சாலை மறியல். உரிய நீதி கிடைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை. ராம்குமார் சாவில் மர்ம முடிச்சு அவிழ்க்கப்பட்டாக வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். மூடி மறைக்க முயற்சி செய்தால் இதுபோன்ற நிகழ்வு இத்துடன் முடியாது எனவும் எச்சரிக்கை. ராம்குமாரின் சாவுக்கு அதிமுக அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது நம்பும்படியாக இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் பேட்டி. ராம்குமாரின் மர்ம மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவும் வலியுறுத்தல். ராம்குமார் சாவில் உள்ள ஐயங்களை தமிழக அரசு விளக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். மின்சார வயரை கடித்து தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு புழல் மத்திய சிறையில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது ஏற்கத்தக்கதல்ல எனவும் கருத்து. ராம்குமார் மரணம் குறித்து உரிய நீதி விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். முக்கியமான கொலை வழக்கில் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது எனவும் கருத்து. ராம்குமார் தற்கொலையில் மர்மம் இருப்பதால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். சிறையில் பேரறிவாளன் தாக்கப்பட்ட போது இறந்திருந்தால் அதையும் தற்கொலை என அரசு மூடி மறைத்திருக்கும் எனவும் பேட்டி. சென்னையில் நள்ளிரவில் அதிவிரைவாக வந்த கார் சாலையோரம் நிறுத்தியிருந்த ஆட்டோக்கள் மீது மோதல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலி. கார் மோதியதில் ஆட்டோவில் படுத்திருந்த 10க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் காயம். குடிபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருக்கோவில் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக அதிகரிப்பு. முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. திருக்கோவில்களில் சிற்பிகள், கைவினைஞர்கள், கட்டிட வல்லுநர்கள் உள்ளிட்டோரின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. திருக்கோவிலின் நிர்வாகத்தை மேம்படுத்த தனியே மென்பொருள் தயாரிக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் ஜெயலலிதா அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறோம். ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பின்னர் ஜி.கே. வாசன் பேட்டி. தமிழக அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததாகவும் தகவல். திமுக தலைவர் கருணாநிதியை ஓரிரு நாட்களில் சந்திக்க உள்ளதாகவும் பேட்டி. திமுக கூட்டணியில் தமாக இணைவதை காங்கிரஸ் தடுக்கப் போவதில்லை. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் திருநாவுக்கரசர் பேட்டி. திமுக கூட்டணியில் எந்த கட்சிகள் இணைந்தாலும் கவலை இல்லை எனவும் கருத்து. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட நாளை மறுநாள் முதல் விருப்ப மனு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பு. வரும் 30ஆம் தேதி வரை விருப்ப மனு அளிக்க நடவடிக்கை. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பொறுப்பாளர்களிடம் வழங்கலாம் எனவும் விஜயகாந்த் அறிவிப்பு.
நெல்லையை அடுத்த கள்ளியாற்று கிராமத்தில் வாழை தோட்டங்களுக்குள் புகுந்து மான்கள் அட்டகாசம். 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமானதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. வன விலங்குகள் ஊருக்குள் புகுவதை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கும் விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தனியார் உணவகத்தின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். உணவகத்தில் இருந்த பொருட்களை சூறையாடி மர்ம நபர்கள் கைவரிசை. உணவகத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. புதுச்சேரியில் மனைவியின் கழுத்தை அரித்து கொலை செய்துவிட்டு முதியவர் தற்கொலை. முதியவரின் செயலால் லாஸ்பேட்டை மக்கள் அதிர்ச்சி. இருவரின் உடலையும் கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். ஈரோடு அருகே லேத் பட்டறை நடத்தி வருபவரின் வீட்டை பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. 35,000 ரூபாய் ரொக்கத்தையும் திருடிச் சென்று மர்ம நபர்கள் துணிகரம். மொடக்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை. கரூரில் தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் பள்ளி சிறுமி பலி. இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நேரிட்ட விபரீதம். காயமடைந்த சிறுமியின் தாத்தா மற்றும் சகோதரிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலின் தேர்ப்பணிகள் தாமதம். வேங்கை உள்ளிட்ட மரங்களால் சுமார் 18 அடி உயரம் கொண்ட விநாயகர் தேரை உருவாக்கும் பணிகள் தொய்வு. பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. கோவை அருகே காட்டு யானை தாக்கியதில் கோவிலுக்கு சென்ற பக்தர் பலி. கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது நேரிட்ட சோகம். யானை தாக்கியதில் தூக்கி வீசப்பட்ட புன்ராஜ் என்ற பக்தர் சம்பவ இடத்திலேயே பலி. தேனி அருகே டாஸ்மாக் கடையில் கொள்ளையடித்து தீ வைத்த சம்பவம். கடைக்கு தீ வைத்த புகாரில் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் கொடுத்த புகாரின் பேரில் கடலைக்குண்டு போலீசார் நடவடிக்கை. கல்வலாயின் மலைப்பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள முட்டைக்கோஸ் பயிரை காப்பாற்ற வேண்டும். உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை வழங்க அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் புகார். பூச்சி மருந்துகளை வழங்க வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வேண்டுகோள். ராம்குமார் இறப்பிற்கு உரிய விசாரணை நடத்த கோரியும் சிறை நிர்வாகத்தை கண்டித்தும் புழல் சிறை அருகே ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம், தமாக, மதிமுக உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்பு. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. ஈரோட்டில் நடைபெற்ற காங்கேயம் காளைகள் சிறப்பு கண்காட்சியில் 100கணக்கான காளைகள் பங்கேற்பு. காங்கேயம் காளைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் கண்காட்சிக்கு ஏற்பாடு. பாரம்பரிய இனமான காங்கேயம் காளைகளை பாதுகாத்து ஜல்லிக்கட்டு நடத்த காளை ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பெருகி வரும் ஆக்கிரமிப்புகளால் ஆம்புலன்ஸ் வாகனம் விரைவாக செல்வதில் சிரமம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைக்கு செல்லும் ஒரு வழி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்தல். காரைக்குடி செக்காலை பகுதியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் தன்ராஜ் குளத்தில் மூழ்கி உயிரிழப்பு. கோவிலூர் ஊரணியில் வெகு நேரமாக தேடிய பின்பு தன்ராஜின் உடல் கண்டுபிடிப்பு. தன்ராஜின் உடலை மீட்ட போலீசார் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை. திருச்சி மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தில் ரேஷன் கடை திறக்க வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி. விரைவில் ரேஷன் கடை திறக்கப்படும் என அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததால் போராட்டத்தை கைவிட்ட மக்கள். கடந்த 2006ஆம் ஆண்டே ரேஷன் கடை திறக்க அரசு நிதி ஒதுக்கியதாக சொக்கலிங்கபுரம் பகுதி மக்கள் தகவல். இனி தனக்கு எல்லாமே தன் மகன்தான். விவாகரத்து முடிவை அறிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ட்விட்டரில் தகவல். மகன் வேத் கிருஷ்ணா மணலில் விளையாடும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து ஹேஷ்டாக் செய்துள்ளார் சௌந்தர்யா. நியூசிலாந்து மற்றும் மும்பை அணிக்கு இடையிலான பயிற்சி ஆட்டம் டிராவில் முடிந்ததாக அறிவிப்பு. கடைசி நாளான நேற்று 2வது இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 235 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிராவில் முடிந்ததாக அறிவிப்பு. கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுப்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனியை மறைமுகமாக விமர்சித்த கௌதம் கம்பீர். நாட்டுக்காக பல்வேறு நன்மை செய்துள்ளவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கலாம் எனவும் கருத்து. கடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளிலும் டென்னிஸுக்கு சரியான அணியை இந்தியா அனுப்பவில்லை. டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் குற்றச்சாட்டு. ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு கலப்பு இரட்டையர் பிரிவுக்கு அனுப்பப்பட்டது குறித்து விமர்சனம்.
டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியாவை 21வது முறையாக வென்றது ஸ்பெயின் அணி. 5-0 என்ற கணக்கில் தொடரை முழுமையாக வென்று உலக குரூப் சுற்றுக்குள் நுழைந்தது ஸ்பெயின் அணி. டேவிட் ஃபெரர் கடும் சவாலாக இருந்ததாக இந்திய வீரர் ராம்குமார் பேட்டி.